ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் உளிச்சிட்டு பூண்டு உளிச்சிட்டு இந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். அதே சமயத்தில் வரமிளகா தூளும் போட்டுக்கலாம். இல்லைன்னா சிவப்பு மிளகா இருந்துச்சுன்னா அதை தனியாக கலன்னு வறுபடுற மாதிரி வறுத்தும் எடுத்துக்கலாம். அப்புறம் வணக்கி அரைச்ச அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த வரமிளகா இதெல்லாம் நல்லா வதங்கினதோட சேர்த்து புளியும் சேர்த்து கூட அதோட வதக்கிக்கலாம். வதக்கி வந்ததோட ஒரு கொட்டை புளி அப்புறம் வந்துட்டு இது காரப்பொடி, நம்ம காரப்பொடி தூக்கலாம் வேணால் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வரமிளகா போட்டிருக்கோம் அது கூட போகிறோம். ஒரு கொட்டை வெல்லம் போட்டு அரைச்சி வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடை தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.